அன்னைக்கு ஒரு நாள் அஜீஸ் வந்து உன்னோட மேஜிக் போட்டு ஏதாவது ஃபாரின் கூட்டு போடா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு மேஜிக் போட்டு அவனை நேரா கிர்கிஸ்தான் அப்படிங்கிற ஊருக்கு கூட்டு போயிட்டேன். நம்ம ஊர் பயங்கர ஹீட்டா இருக்குல்ல, அந்த ஊரு குழு குழுன்னு சூப்பரா இருந்துச்சு. நான் ஊரை சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவன் ஓடுன வந்தான். அதுக்கப்புறம் ஆளை கண்ணிலே பார்க்க முடியல, 2 நாளா தேடிட்டு இருக்கேன். பாச தெரியாத ஊர்ல தனியா மாட்டிக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப அங்க இந்த 2 பேர் வந்து ஹாய் ஆரிஃப் என்ன இங்க பண்றீங்க அப்படின்னாங்க. பாடா தமிழா நீங்க, எனக்கு பாஷையே புரியாம ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னா இதுக்கே சக்கான எப்படி எங்க காலேஜ் ஃபுல்லாவே தமிழ் பசங்க தான் அப்படின்றாங்க. காலேஜா என்ன காலேஜ்னு கேட்டா நாங்க எம்பிபிஎஸ் படிக்கிறோம் அப்படின்றாங்க. எல்லாரும் டாக்டருக்கு படிக்கிறாங்க போல. சரி வாங்க எங்க காலேஜுக்கு நான் உங்களை கூட்டு போறோம், சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க. அப்படியா சரி வாங்க போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிட்டு அவங்க காலேஜை பார்த்தா ரொம்ப பெருசா இருக்குப்பா காலேஜ். பாத்தீங்களா இதுதான் எங்களோட கிளாஸ் ரூம் அப்படின்னு காட்டினாங்க. அந்த கிளாஸ் ரூம்ல எட்டி பார்த்தா உள்ள சாரு கிளாஸ் எடுத்து இருந்தாரு. அங்க உட்கார்ந்து இருக்கிறது ஃபுல்லாவே நம்ம தமிழ் பசங்க தான். சரிங்க ஏன் நம்ம ஊர்ல படிக்காம இங்க வந்து படிக்கிறீங்கன்னு கேட்டா நம்ம ஊர்ல ஒரு வருஷத்துக்கே ஃபீஸ் 25 லட்சம் வரும், ஆனா இங்க ஒரு வருஷத்துக்கே 4.5 லட்சம் ரூபாய் தான் வருது. அதனால தான் நாங்க எல்லாருமே இங்க வந்து படிக்கிறோம் அப்படின்னாங்க. நம்ம ஊர் சாப்பாடு ஹாஸ்டல்லாம் கூட இதுலயே கவர் பண்ணி கொடுத்துறாங்க அப்படின்னாங்க. நீங்களும் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்ககிட்ட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.